ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி 25, 2026. பகவானுடைய குழந்தைகள் திருப்தியாக இருக்க வேண்டும். திருப்தி தன்மை என்பது முழுமைத்தன்மையின் அடையாளமாகும். பாபா அனைவரையும் திருப்திப்படுத்தினார். மேலும் சுயம் ஈஸ்வரிய பலன்களால் நிறைந்திருந்தார். நாம் பிரம்மா பாபாவை பின்பற்றுவோம். நம் முகங்களில் திருப்தி தன்மையின் பொலிவு தென்பட வேண்டும். திருப்தி தன்மை மற்றும் மகிழ்ச்சி என்பது நமது மிகப்பெரிய பர்சனாலிட்டி ஆகும். பகவானை அடைந்து கூட நாம் திருப்தியாக இல்லை என்றால் வேறு எதனை அடைந்து திருப்தி அடைவோம்? மேலும் நினைவில் வைப்போம், எந்த ஒரு மனிதர் பகவானை அடைந்து திருப்தி அடையவில்லையோ அவர் செல்வம், சொத்துக்கள், சாதனங்கள் என்று எதை அடைந்தும் திருப்தி அடைய மாட்டார். மேலும் இப்போதைய திருப்தியற்ற தன்மையானது துவாபர யுகத்திலிருந்தும் திருப்தியற்ற தன்மையை அனுபவம் செய்விக்கும். என்ன இருந்தாலும் திருப்தியற்ற தன்மையின் அக்னியில் நாம் எரிந்து கொண்டிருப்போம். பிறரை பார்த்து திருப்தி இல்லாமல் இருப்போம். எனவே நமக்கு என்னவெல்லாம் கிடைத்திருக்கின்றனவோ அவற்றில் திருப்தியாக இருக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். அதற்காக நாம் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது என்பது அர்த்தமல்ல. நாம் ப்ரமோஷன் வாங்கக்கூடாது, வியாபாரத்தை அதிகரிக்கக்கூடாது, படிக்கக்கூடாது என்பதல்ல. நாம் இவை அனைத்தையும் செய்வோம். வாழ்க்கையில் தேவையான அனைத்தையும் செய்வோம். மேலும் முன்னேறுவோம். ஆனால் நமது இயல்பானது முழுவதுமாக திருப்தி நிறைந்தவராக இருப்பதாக இருக்க வேண்டும். நம்மிடம் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவற்றில் நாம் திருப்தியாக இருப்போம். சில நேரங்களில் என்ன நடக்கிறதென்றால், மனிதர்கள் மிகப்பெரியதொரு குறிக்கோளை தனக்கென்று நியமித்துக் கொள்கிறார்கள். பின்னர் அதனை அடைய முடியவில்லை என்றால் திருப்தியற்றவராக ஆகிவிடுகிறார்கள். முழுமையாக வாழ்க்கையின் மீதே விரக்தி அடைந்து விடுகிறார்கள். இது தவறான விஷயமாகும். இந்த வாழ்க்கை என்பது ஒரு நீளமான பயணமாகும். இதில் நாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிருப்தி அடைவோமானால் நமது மகிழ்ச்சி குலைந்து போகும். நினைவில் வைப்போம், நமது திருப்தித்தன்மையின் ஒளியானது முழு உலகிலும் பரவுகின்றது. மேலும் திருப்தி மணிகள் பிரபுவிற்கு மிகுந்த பிரியமானவர்களாவார்கள். இப்போது நாம் பொருட்களை அடைந்து மகிழ்ச்சியடைய விரும்புகிறோமா அல்லது பிரபுவை அடைந்து மகிழ்ச்சியடைய விரும்புகிறோமா? அவரை அடைந்த நாம் இனி எதை அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம்? அவரை நினைவு செய்து கொண்டே இருப்போம். அவர் சொல்படி நடப்போம். அவர் நம்மை அனைத்து பொக்கிஷங்களாலும் நிறைத்து விடுவார். எனவே இன்று முழு நாளும் திருப்தியாக இருப்போம். பிறர் எவ்வாறு நடந்து கொண்டாலும் நாம் திருப்தியாக இருப்போம். நமது உழைப்பின் மீதும் நாம் திருப்தியாக இருப்போம். நாம் எங்கே வசித்து கொண்டிருக்கிறோமோ அதிலும் திருப்தியாக இருப்போம். நாம் உண்பதற்கு என்ன கிடைத்து கொண்டிருக்கிறதோ அதிலும் திருப்தியாக இருப்போம். நாம் உடுத்துவதற்கு என்ன கிடைத்து கொண்டிருக்கிறதோ அதிலும் திருப்தியாக இருப்போம். சில நேரங்களில் ஒப்பிடுவதற்கான பழக்கமானது மனிதரை திருப்தியற்றவர்களாக ஆக்கிவிடுகிறது. ஆனால் நாமோ ஒப்பிடுவது கூடாது. இன்று இந்த தாரணையை உறுதிப்படுத்திக் கொள்வோம். நாம் தன்னைத்தான் யாரோடும் ஒப்பிடக்கூடாது. நம்மிடம் என்ன இருக்கிறதோ அது மிக நல்லதாக இருக்கிறது. இந்த டிராமாவில் நமது பாகத்தை என்ஜாய் செய்வோம். நமக்கு கிடைத்திருக்கும் பலன்களை என்ஜாய் செய்வோம். நமக்கு கிடைத்திருப்பது காய்ந்த ரொட்டியானாலும் அதனை என்ஜாய் செய்வோம். பிறரது நெய் தடவிய ரொட்டியை பார்த்து நமது காய்ந்த ரொட்டியின் சுவையை இழந்துவிடக்கூடாது. இன்று முழு நாளும் மிக அழகான அனுபவத்தை மேற்கொள்வோம். சூக்ஷ்ம உலகை சென்றடைவோம். அங்கே பாப்தாதாவோடு நடனமாடுவோம். அவரது கைகளோடு கைகளை இணைப்போம். அவரை அணைத்து கொள்வோம். அவரிடம் திருஷ்டி பெறுவோம். பின்னர் பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, பரந்தாமத்திற்கு செல்லுங்கள். அதோ உங்களது பரம தந்தை ஷிவ் பாபா. அவரது கிரணங்களுக்கு அருகாமையில் சென்று அமர்ந்து விடுங்கள் என்கிறார். நாம் அங்கே சென்று அமர்ந்து கொள்கிறோம். பின்னர் பாபா மீண்டும் அழைக்கிறார். செல்லுங்கள், உங்களது உடலில் பிரவேசம் செய்யுங்கள் என்கிறார். பின்னர் ஆத்மா நான் கீழே இறங்கி வருகிறேன், உடலில் பிரவேசிக்கிறேன், புருவ மத்தியின் சிம்மாசனத்தில் ஒளி வீசுகிறேன். பின்னர் மீண்டும் பாபா கூறுகிறார், குழந்தாய், பரந்தாமத்திற்கு செல்வாய், சர்வசக்திவானின் கிரணங்களை கிரகித்து கொள்வாய். உடனே நான் அங்கே சென்று விடுகிறேன். சிறிது நேரம் கழித்து பாபா என்னை திரும்ப அழைக்கிறார். நான் பரந்தாமத்திலிருந்து சூக்ஷ்ம உலகை அடைகிறேன். பின்னர் மீண்டும் பாபா கூறுகிறார், செல்வாய்,
சாக்கார உலகில் உனது உடலில் சென்று பிரவேசிப்பாய். பின்னர் நான் அவ்வாறே செய்கிறேன். இவ்வாறு இன்று முழு நாளும் யோகத்தை விளையாட்டாக, மன மகிழ்ச்சியின் சாதனமாக அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி.